நம்ம பீட்டா குட்டிங்களுக்கும் சரி, கப்பி குட்டிங்களுக்கும் சரி, என்ன வந்து பெஸ்ட்டு லைஃப் ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த மொய்னா தான். தண்ணிக்குள்ள வந்து ரெட்டா ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, ஒரு பூச்சி மாரி. இதான் வந்து மொய்னா. இந்த மொய்னா குடுத்தோம் அப்படின்னா, குரோத் வந்து சூப்பரா இருக்கும். ஃபாஸ்ட்டா இருக்கும். அதே மாரி கப்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல கலெக்ஷன் குடுக்கும். கப்பியோட குரோத்தே வந்து வேற லெவல்ல இருக்கும். 2, 3 மாசத்துல உங்களுக்கு வந்து சைஸ் வந்து வந்துரும். 2 1/2 மாசத்துக்கே வந்து பெரிய அடல்ட் சைஸ்க்கு வந்துரும். கலர் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். நீங்க மத்த லைவ் கல்ச்சர் குடுக்குற கிரிண்டில்வாமு, அதுக்கப்புறம் ஆர்டீமியா, அதுக்கப்புறம் மைக்ரோவாமு இந்த மாரி குடுக்குறத விட, இது குடுத்தீங்க அப்டின்னா, நல்ல அதோட ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டே குடுக்கும். அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, மத்ததெல்லாம் தண்ணிய பொல்யூட் பண்ணும். கிரிண்டில்வாம் வந்து கொஞ்சம் அதிகமா போட்டீங்க அப்டின்னா, கீழ போய் விழுந்துரும். அது வந்து கீழ போய் அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரத்துல அது இறந்துரும். அதுக்கப்புறம் கீழ வந்து தண்ணி வந்து அழுக்குப்படுத்தி விட்டுரும். ஆர்டீமியாவும் அதே மாரி தான். அது ஆர்டீமியா வந்து உப்பு தண்ணீல இருக்கிறது. நீங்க வந்து ஒரு மீன வந்து வந்து நார்மல் வாட்டர்ல போட்டு வைக்கிறீங்க. நார்மல் வந்து நீங்க ஃபிஷ் வாட்டர்ல வந்து கொஞ்சம் அதிகமா போட்டீங்க அப்டின்னா, அதுவும் இறந்து வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வந்து பொல்யூட் பண்ணும். மைக்ரோவும் அதே மாரி தான். கீழ போய் விழுந்துரும். கொஞ்சம் அதிகமா போட்டீங்க அப்டின்னா, தண்ணி வந்து அது கீழ ஒரு லேயர் மாரி ஃபார்ம் பண்ணி தண்ணி பொல்யூட் பண்ணிரும். இதே நீங்க மொய்னா அதிகமா போட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. தண்ணிக்குள்ளேயே இருக்கும். தண்ணிக்குள்ளேயே வந்து 1 வாரம், 2 வாரம் அது பாட்டு இருக்கும். மீன் எப்ப தேவைப்படுதோ அப்ப சாப்பிட்டுக்கும். இப்ப நீங்க ஊருக்கு எங்கேயோ வெளில போறீங்கன்னா கூட, மொய்னா கொஞ்சம் நீங்க அதிகமா போட்டுட்டீங்கன்னா போதும் குட்டிங்களுக்கு. அது 1 வாரத்துக்கு தேவையான மொய்னா நீங்க உள்ள போட்டு வச்சீங்கன்னா, அது தேவைப்படும்போது சாப்பிட்டுக்கும். அந்த மாரி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம தண்ணிய மெயின்டெயின் பண்ணா மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கும். தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பொல்யூட் ஆகாது. மொய்னாவ பொறுத்தவரைக்கும். மொய்னால வந்து ஏகப்பட்ட நியூட்ரிஷன் இருக்கு. மினரல்ஸ் எல்லாமே இருக்கு. அதே மாரி மொய்னா பார்த்தீங்கன்னா, ஈஸியா டைஜஸ்ட் ஆயிரும். அது வந்து ஈஸியா வந்து டைம்க்குள்ள உங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆயிரும். மத்தது வந்து அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் ஆகாது. ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா, டைஜஸ்ட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா, இந்த மொய்னா ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். போடும்போதே பார்க்கலாம். நீங்க போட அது சாப்பிட்டே இருக்கும். ரொம்ப வேகமா சாப்பிடும். ஏன்னா, அதுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப புடிக்கும். ஆனா, டக்கு டக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சுரும். உங்களுக்கு வந்து இந்த நீங்க ஃபுட்ட போடும்போது அது வேஸ்ட் ஆகுறது, இல்ல மத்த கல்ச்சர் போடும்போது வேஸ்ட் ஆகுறது அந்த பிரச்சனைலாம் வரவே வராது. மொய்னா வந்து விரும்பி சாப்பிடும். உங்க குரோத் வந்து அதனால வேகமா வரும். ஏன்னா, ஃபுல்லா நீங்க போடுற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா சாப்பிட்டு முடிக்கிறனால, குரோத் வந்து வேற லெவல்ல இருக்கும். கலரேஷன் வேற லெவல்ல இருக்கும். மொய்னாவ பொறுத்தவரைக்கும் மத்த கல்ச்சர் கம்பேர் பண்ணும்போது, கப்பையோட கலர் வந்து சூப்பரா உங்களுக்கு குரோத் குடுக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, குரோத்தும் கொஞ்சம் அதிகமா குடுக்கும். ஆனா, இந்த மொய்னால பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் தான் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்ச்சர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். கல்ச்சர் பண்ணி கொஞ்சம் மெயின்டெயின் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஒரு சிலருக்கு வந்து அந்த கல்ச்சர் பண்ணி மெயின்டெயின் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கஷ்டமா போயிரும். அந்த ஊர் கிளைமேட்டுக்கும், அந்த ஊர் தண்ணிக்கும் செட் ஆகாம போயிரும். வராம போயிரும். ஆனா, இத கத்துக்கிட்டோம் அப்டின்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாரி உங்க மீனுக்கு வந்து வேற லெவல் வந்து உங்க ஃபுட்டும் கிடைக்கும். அதே மாரி அ காஸ்ட் வைஸ் உங்களுக்கு வந்து ஆர்டிமியா வாங்குறது, மத்த கல்ச்சர்லாம் பண்றத விட, இது காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கம்மியாவும் இருக்கும். அதே மாரி குரோத் வந்து வேற லெவல்ல இருக்கும். இது எப்படி கல்ச்சர் பண்றது நம்ம சொல்லியும் குடுத்துட்டுருக்கோம். இது வேணும்னா நம்ம கொரியரும் பண்ணிட்டுருக்கோம். வேணும்னா இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம மாவட்ட தமிழ்ல நம்ம கொரியரும் பண்ணிட்டுருக்கோம். நம்ம வீடியோஸ்லயே நம்ம நெறைய போட்டுருக்கோம். மொய்னா எப்படி கல்ச்சர் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்ல வந்து நெறைய வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம். அதெல்லாம் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மொய்னா கல்ச்சர் ஓகேன்னு பட்டுச்சு அப்படின்னா நம்மட்ட ஆர்டர் பண்ணுங்க. நம்ம கொரியர் பண்ணிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த மாரி மீன பத்தி நம்ம தினம் வீடியோலாம் போட்டுருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.